சேர சோழ பாண்டிய மன்னர்களும் பல்லவர்களும் தமிழக கோயில்களை கலை அழகுடன் கூடிய சிற்பங்களாக வடிவமைத்து அதனுள் சக்தியை தக்க முறையில் ஆகம சாஸ்திர வேத முறைப்படி அமைத்து யோமம் பூஜை செய்து கும்பாபிஷேகம் செய்வித்து அனைவரும் இறையொருளை பெறும்படி செய்துள்ளனர். இத்தெய்வீக சிறப்பு வாய்ந்த தலங்கள் தமிழகத்தில் நிறைய உள்ளன. இத்திருத்தலங்களை கண்டு களிக்க மேலை நாட்டவர் மேன்மேலும் வந்த வண்ணம் உள்ளனர். பழங்கால அரசர்களும் தெய்வ பக்தியும் மிகுந்த பொருட்செலவு செய்தும் இறை பணியாற்றியுள்ளனர். அவர்கள் பாண்டிய மன்னர் மரபில் வந்தவன் 2ஆம் வரகுண பாண்டியன். இவர் சிறந்த சிவபக்தர். அவரது இறை வழிபாட்டிற்கும் அன்பிற்கும் பக்திக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சில நிகழ்ச்சிகளை காண்போம். ஒரு சமயம் நரி ஊழையிட்டது. அதை கேட்ட வரகுணன் அவை சிவபெருமானை அழைப்பதாக கருதி அவற்றை மிக்க கவனமாக பிடித்து வைத்து அவற்றுக்கு ஆடை அணிகலன்களை பூட்டி அவற்றை வணங்கினான். திருடன் என காவலரால் அழைத்து வரப்பட்ட ஒரு கொடியவனை அவனது உடலில் பூசிய வெந்நீர் கண்டு உடனடியாக சிவபக்தன் என்று அன்பு பாராட்டி அவனுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து உபசரித்து அனுப்பி வைத்தான். ஒரு முறை கோயிலின் வெளியே வீதியில் மனித தலை ஓடி ஒன்று கிடந்தது. அதை கண்டு உடனடியாக சிவபக்தன் என்று அன்பு பாராட்டி அவனுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பி வைத்தான். ஒரு முறை கோயிலின் வெளியே வீதியில் மனித தலை ஓடு ஒன்று கிடந்தது. அதை கண்டு மனம்